ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட்டாக நம்ம சேனல் பேரை ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டுன்னு மாற்றிட்டோம். ஒரு சின்ன இஷ்யூவால் தான் மாற்றினோம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இன்றைக்கி நம்ம ஜிமினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன இன்ட்ரோட போயிடலாம். ஜிமின் ஒரு சிஓ அண்ட் ப்ளே பாய். ஜிமினோட ஃப்ரெண்டு ஜேகே. வயன் ஒரு கிராமத்து பொண்ணு. இவங்க 2 பேரும் சேர்றாங்களா இல்லையா, என்ன நடக்குதுன்னு இந்த எஃப்எஃப்ல பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் செம்ம பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் சைன், இந்த பக்கம் ஃபோனுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஓகே, நான் சொல்கிறேன்ல, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் மீட்டிங் வச்சுக்கலாம். ஓகே 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 இன்றைக்கி ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கா? சரி, ஓகே. ஓகே பாய். இவன் எப்போ தான் வருவான்னு தெரில. எவ்வளோ நேரம் இவனுக்காக வெயிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவன் சைன் போட்டுட்ருக்கான். இங்கே தான் எக்ஸ்கியூஸ் மீ சார். அப்போ தான் அவனே பார்க்குறான். உள்ளவாடா. என்ன இவ்வளோ நேரமா? சார், இந்த கம்பெனியில் நானும் தான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 1000 வேலை இருக்குது. நீ கூட்ட உடனே வரணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த கம்பெனியோட சிஓனா, அதை ஞாபகம் வச்சுக்க ஜேகே. அதனால தாண்டா உன்கிட்ட குப்பை கொட்டிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லாம் என் விதி. 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். நீ சிஓ ஆகிட்ட, உனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நான் ஆகிட்டேன். ஜேகே, என்ன முணர்ற? ஒன்றும் இல்லைடா, என் தலை விதி அதுதான். சொல்லு ஜிமின், என்ன வேணும்? எது கூப்பிட்ட? அதுவா, நைட்டு அங்கே போகிறோம். ஏங்க? அதான்டா அங்கே. உனக்கு வேறு வேலையே இல்லையடா? எப்போ பார்த்தாலும் எனக்கெல்லாம் இது பிடிக்கலடா. உனக்கு பிடிக்கலன்னா நீ ஓரமாக இரு. நான் ஒன்றும் கம்பல் பண்ணலை, புரியுதா? எனக்கு ஜஸ்ட் கம்பெனி கூட தான் சொல்கிறேன். வேறு வழி இல்லையே, கூப்பிட்டு தானே ஆகணும். சிஓ ஆகிட்ட, வேறு என்ன பண்ணுறது, எல்லாம் என் விதி. வரேன்டா, வந்து தொலைகிறேன். சரி, இப்போ போய் வேலையை பாரு. வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னு கெடுத்துட்டு வேலையை பாரு, நான் சொல்கிறேன். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, கிளம்புறேன்னு. பாய் சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜேகே போயிடுறான். இப்படியே ஈவினிங் ஆகுது. ஒரு 7-8 o'clock இருக்கும். அவங்க 2 பேரும் ஒரு பப்புக்கு தான் போகிறாங்க. லைக் அது ஒரு ப்ராஸ்டியூட் சென்டர் மாதிரி. ஏய், என்னடா இது? எனக்கு எந்த பொண்ணும் பிடிக்கல. அதுக்கு புதுசாக பொண்ணு எக்ஸ்போர்ட்டாக பண்ண முடியும்? மூடிக்கிட்டு எதுக்கு வந்தியோ அதை மட்டும் பாடுறா ஜிமின். ஏய், எனக்கெல்லாம் ஒரு டேஸ்ட் இருக்குடா. எல்லா பொண்ணுக்கிட்டேயும் போயிட மாட்டான், புரியுதா? தெரிஞ்சது தானே. போய் நல்ல பொண்ணாக பாரு. நான் உன் ஃப்ரெண்டுடா. நான் ஒன்றும் உனக்கு மாமா இல்லை. எனக்கு தெரியுமே. அதுக்கு தான் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக என்ன பண்ணும்? ஃப்ரெண்டுக்கு தேவையானதை செய்யணும். போய் செய், எல்லாம் வீதி, போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே போகிறான். போயிட்டு அங்கே மேனேஜர்கிட்ட பேசுகிறான். அந்த மேனேஜர் ஸ்ட்ரெயிட்டாக வராரு. சார், ஹாய் சார், வெல்கம் பேக். நீங்கள் புதுசாக யாராவது வேணும்னு கேட்டிங்களே, ஒரு பொண்ணு இன்றைக்கி தான் எக்ஸ்போர்ட் பண்ணோம், ரியா. சரி, நான் வெயிட் பண்ணுறேன், வர சொல்லுங்கள். ஓகே சார், இன்னும் ஒரு 5 minutesல வந்துடுவா சார். சரி, நான் 1 or 2ல் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார் அப்படின்றான். அதுக்கப்புறம் ஜேகேயும், எல்லாம் என் விதிடா. இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சேன்ல, எனக்கு தேவைதான். ஊரில் 1000 ஃப்ரெண்டு நல்லவனாக இருக்கான், ஒரு ஃப்ரெண்டு பொறுக்கிய வச்சு திரிஞ்சிட்ருக்கேன். இவனுக்கெல்லாம் பொண்ணு எங்கேருந்து தான் மடியுதுன்னு தெரியல. காசு இருந்தால் போதும், எல்லா பொண்ணுங்களும் வந்துடுவாளுங்க. நானும் சிங்கிளாகவே இருக்கேன், எவ்வளோ வரமாட்டான். எனக்கு என்ன, நான் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேன். எனக்குன்னு ஒரு பொண்ணு மாட்டாமலே போயிடுவா, பார்த்துக்கலாம்.
ஜேகே அவன் படுக்க புலம்பிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் அங்கே ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எவ்வளோ நேரம்டா, எனக்கே ஒர்க் டென்ஷனாக இருக்குன்னு தான் இங்கே வரேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த பொண்ணு வந்துடுறா. ஹாய் சார், என்னோடய அமௌண்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ரொம்ப செக்ஸியாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக நான் என்னோடய ரேட்டை கம்மி பண்ணிக்கிறேன். ஐ லைக் யுவர் பாடி. அண்ட் இதுவரையும் என்னை அப்ரோச் பண்ணவங்க யாரும் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்ததில்லை. ஈவன் நான் இது ஃப்ரீயாகவே தரேன், ஓகேவா? அவள் அப்படி செடியூஸ் பண்ணிகிட்ருக்க அவனை. ஒன்றும் வேணாம், உன்னோட ரேட்டை விட நான் அதிகமாக தரேன், மூடிட்டு வந்து போடு. அதுக்கப்புறம் அவளும் அவன் சொன்ன மாதிரி செய்கிறா. 2 பேருக்கும் அவ்வளோ இன்டென்ஸாக அது போயிட்டுருக்கு. ஒரு ஹாட்டான மேக்அவுட் செஷன் தான். ரொம்பவே அவனுக்கு வேர்த்துடுச்சு அங்கே. அந்த மாதிரி ஒரு ஹாட்டான ஒரு செஷன். ஒரு 5 ரவுண்ட்ஸ் போகுது. அதுக்கப்புறம் அவனே டயர்டாயிடான். கொஞ்ச நேரத்தில் ஏய் முடிஞ்சிடுச்சுல, ட்ரெஸ்ஸு போட்டு கிளம்பு, உன் மேனேஜர் வர சொல்லு. எதுக்கு? என்கிட்டே அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். உன் அமௌண்ட் தானே, உன் பேக்கெட்லேருந்து காசை தூக்கி அடிக்கிறான், எடுத்துகிட்டு போ, அவனை வர சொல்லு. ஓகே பாய் செக்ஸி. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பொண்ணு போயிடுறா. இதுக்கப்புறம் மேனேஜர் தான் வராரு. சார் சார் கூப்பிட்டிங்களா? கூப்பிட்டேன் தான். வேறு ஏதாவது பொண்ணு இருக்கா? அவனே வாயை பிளந்துடுறான். ஏன்னா ஒரு இதுக்கே சில பேர் டயர்ட் ஆகிடுவாங்க. இவன் 2வது பொண்ணை கேட்குறான். செம்ம பாட்டி தான் போல். இருக்காங்க சார், நான் வர சொல்கிறேன். ஏய் புதுசாக வேணும். ஓகே சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் ஜேகே உள்ளே வரான். ஏய் நான் உன்னை உள்ளே வரவே சொல்லடா, எதுக்குடா வந்த? நான் பொண்ணை தான் கேட்டேன், உன்னை கேட்கல. ஆமாண்டா, எனக்கு மட்டும் ஆசை, வந்து படுத்துக்குவா. அப்படியே போட்டேண்ணா, ஒன்று போதாதாடா உனக்கு? வர வர ஜிமின் நீ ஆட்டங்கர்த்தாவே இல்லை. டே சும்மா அட்வைஸ் பண்ணி என் மூடை கெடுக்காதா ஜிமின். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை ஜிமின். ஒரு பொண்ணை மறக்கிறதுக்காக நீயே இந்த மாதிரி கேவலமாக போகிற ஜிமின். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஷட் அப் ஜேகே, ஷட் அப். இங்கே எடுத்து வெளியில் போ, என் மூடை ஸ்பாயில் பண்ணாத. ஆமாண்டா, உனக்கு நல்லது சொன்னல, எனக்கு தேவைதான். ஜேகே அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறான். ஏண்டா ஏண்டா ஜேகே இப்படி பண்ணுற? இந்த உலகத்தில் எல்லா பொண்ணும் ஒன்று தான். ஆல் கேர்ள்ஸ் ஆர் சீட்டர், பிளடி சீட்டர்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வரா. அவனுக்கு அங்கே மூடே கிடையாது. ஜேகே அங்கே கோச்சிட்டு போயிட்டான். ஆக்சுவலாக 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஜேகேக்கு இந்த மாதிரி விஷயம் சுத்தமாக பிடிக்காது. ஜிமினுக்கு ஒரு பிரேக்கப் ஆகிருக்கு, அது கதை நான் அப்புறம் சொல்கிறேன். அதனால் அவன் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணையும் டேஸ்ட் பண்ணணுன்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு அவனுக்கு. இப்போ ப்ரெசண்ட்டில் தான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. டேய் ஃபோனை எட்ரா ஜேகே, என்னடா பண்ணுற நீ? சரி நான் பேசுனது தப்பு தான், அதுக்குன்னு ஃபோன் எடுக்க மாட்டியா நீ? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவன் மனசு கேட்காம ஜேகே வீட்டுக்கு தான் போகிறான். ஜேகே ஜேகே, கதவை யாருமே திறக்கல. அதுக்கப்புறம் அவன் போகலான்னு திரும்புகிறான். அப்போ தான் கதவை திறக்கிறான். ஏய் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியாடா? ஜேகே எதுவுமே பேசல, அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறான். ஏய் ஒன்றை தாண்டா கேட்டுட்ருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டியா? எத்தனை தடவை நான் அடிக்க எடுத்து? நான் எதுக்கு எடுக்கணும்? நான் எதுக்கு எடுக்கணுமா? நான் ஃப்ரெண்டு, ஒரு அர்ஜெண்ட்டாக கால் பண்ணால் எடுக்க மாட்டியா? எனக்கு ஃப்ரெண்டுன்னா யாரும் இல்லை. ஜேகே எனக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னால, எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? ஜேகே
நம்ம ஒன்றும் பொம்பளை பசங்கள்ல இப்படி சண்டை போட்டுட்ருக்க. நம்மளாம் பாய்ஸ். இன்னைக்கு சண்டை போட்டால் நாளைக்கு பேசிக்கணும், அவ்வளோதான். நான் அப்படி இல்லை. ஜேகே, இங்கே பாரு. ஜேகே, அவன் அப்போ தான் பார்க்குறான் ஜிமினே. சரி விடு, நான் சொன்னது தப்பு தான். ஐம் சாரி. ஜேகேவும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு, சரி விடு, போனால் போதும் மனசு விடுறான். அதுக்கப்புறம் ஓடி போய் ஜிவன் ஹக் பண்ணிக்கிறான். இந்த பன்னி ஸ்மைலை பார்க்குறதுக்கு நைட்டுலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மூஞ்ச பாரு உருன்னு வச்சுக்கிட்டு. சரி, இன்னைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம். ஊருக்கா? எந்த ஊர்? அதான் ஜேகே, நம்ம சொந்த ஊர். அங்கே எதுக்கு? நீ தான் ஊருக்கெல்லாம் போக மாட்டியே. அதுவா, அங்கே போய் பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும், அதனால தான். என்ன? நீ திருந்தவே மாட்டல்ல? திருந்து என்ன பண்ண போகிறேன்? நீ கிளம்பு. இப்போ வந்து தொலைகிறேன். அதுக்கப்புறம் அவனும் ரெடி ஆகுறான், ஜிம்முனும் ரெடி ஆகுறாங்க. 2 பேருமே இப்போ காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஆமாம், சொல்லு, உண்மையான ரீசன் என்ன? எதுக்காக இத்தனை வருஷமாக ஊருக்கு போகாமல் இப்போ போகிற? உங்கள் அப்பா அம்மா எத்தனை தடவை கால் பண்ணி ஊரில் திருவிழா, அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்னு கூப்பிட்ருப்பாங்க. என்னாச்சு உனக்கு? இப்போ மட்டும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருக்கு. வந்திருக்குன்னா ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு உனக்கு தான் தெரியும்ல ஜேகே. அதான் தெரிஞ்ச கதையாச்சே, நீ ஏன் சொல்லு. இங்கேருந்து பொண்ணுங்களை டேஸ்ட் பண்ணி போர் அடிச்சிச்சு. அதுதான், கிராமத்து பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் ஜேகே ஒரு சடன் பிரேக் போடுறான். டேய், எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இல்லை, புரியுதா? எல்லாம் உன் அழகுல மயங்கி உன் பின்னாடியே வந்துட மாட்டாங்க. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். அழகு, ஹேண்ட்ஸம், பணம், லக்ஸரியஸ் லைஃப், இது இருந்தால் போதும், எந்த பொண்ணு வேணா என் பின்னாடி வருவா. உன் எண்ணம் தான்டா, உன் எண்ணம் தான். எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது. 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கானுங்க வண்டியை நிறுத்திட்டு. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இன்னும் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அவங்க ஊருக்கும் அவங்க நின்றுட்டுருக்க இடத்துக்கும். அப்போது வெளில ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு. ஒரு பொண்ணு பளிச்சுன்னு வைக்கிறா ஒரு பையனை. அவ கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. ஏய் ஒயன், என்னடி பண்ணுற? பாடி போல அங்கேருந்து. ஹேய், என்ன இதெல்லாம் சாதாரண விஷயமா? இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களால் நிம்மதியாக நடமாட முடியல. இனிமேலும் எவனாச்சும் பொண்ணுங்களுக்கு கேவலமான ஒரு பார்வையில் பாருங்க, இந்த மாதிரி தான். இந்த மாதிரி இல்லை, இன்னும் என்ன செய்வேனே தெரியாது. இன்னொரு அறை வைக்கிறா. வயன் இங்கேருந்து போயிடலாம் வயன், வா வயன். ஏய் சும்மா ரெடி. இவனை மாதிரிலாம் ஆம்பளைங்க இருக்கிறதுனால தான் என்னத்தை சொல்கிற. இதுக்கு மேலே எவ்வளையாவது இப்படி பார்த்த அவ்வளோதான், இந்த கண்ணு இருக்குல்ல 2த்தையும் நோண்டிடுவேன். செம்ம தைரியமாக தில்லா பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் தான் அது. இங்கே 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தவனுங்க அங்கே தான் பார்த்துட்ருக்கானுங்க. என்ன பொண்ணுடா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். என்ன பெரிய பருப்பா? ஆமாண்டா, உன் பருப்பெல்லாம் வைக்க அந்த மாதிரி பருப்பு தான் வேணும். என்ன அடிச்சிட்டா பெரிய ஆளா? இல்லை, நீ தான் கிராமத்தை பொண்ணு டேஸ்ட் பண்ணுன்னு சொன்னல, முடிஞ்சா அவளை கரெக்ட் பண்ணிக்காமி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜேகே சேலஞ்ச் விடுறான். ஐ லைக் யுவர் சேலஞ்ச். இந்த ஜிம்மினுக்கு சேலஞ்ச் வின் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம், இந்த பொண்ணு தானே, நான் ஊருக்கு போகிறதுக்குள்ள இவ்வளோ கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன். பெட்டா? பெட்ரா, பார்ப்போம். ஆனால் ஓரத்தில் ஜேகேக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜிமின் உங்களை ஒரு சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணுறான்.
நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிடுறீங்க. இவனுங்க 2 பேரும் கார் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போகிறானுங்க. அம்மா, அப்பா, இவன் ரொம்ப நல்லவம்மான்னு நடிச்சிட்ருக்கான் ஜிமின். அவங்க அம்மா அப்பா காலில் விழுறது என்ன, அவங்க பாட்டி தாத்தா காலில் விழுறது என்ன, ஜேகே எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கான். நீ நடத்துடா தம்பி, நடத்து, உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஏய் ஜேகே வாப்பா. அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா ஜேகே. என்ன ரொம்ப இழைச்சிட்ட போல. ஜிமின், ஜேகே பார்த்துக்கிறியா இல்லையா? நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். அவனை எவ்வளோதான் தின்னாலும் உடம்பு ஏறவே மாட்டுமா. சில பேர் உடம்பு அப்படி தான். சரி வா ஜேகே, உனக்கு பிடிச்சது என்ன ஃபுட்டுன்னு சொல்லி நான் சமைச்சு தரேன். அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டு எனக்கு தான் தெரியுமா அப்படின்னு ஜிமின் ஓரமாக சொல்லிகிட்ருக்கான், யாருக்கும் கேட்காத மாதிரி. ஜேகே ஏய் சும்மாரா, சரிம்மா நான் சொல்கிறேன், நீங்கள் சமைச்சு தாங்க. ஜிமின் மூடிக்கிட்டு இரு, பீருக்குன்னு பாய் திறந்த அப்படியே ஒரே அடி தான். அதுக்கப்புறம் 2 பேர் ஃபன்னாக சிரித்து பேசிகிட்டே உள்ளே போகிறானுங்க. ஓகேடாமி, இதோட கண்டினியூஷன் பார்ட் 2ல பார்க்கலாம். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் பால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சரிங்க.